சுகமான உறவுக்கான வாஸ்து டிப்ஸ் எப்படி பரிணாமம் வருகிறது தெரியுமா? உறவுகள் மனதிலிருந்து உருவாகும், ஆனா வாஸ்து அவற்றை நிலைத்து வைக்கிறது. நம்ம வீட்டு அமைப்பே நம்ம உணர்வுகளையும் உரையாடல்களையும் நேச சக்தியையும் அப்படியே ஷேப் பண்ணும். அதுவே வாஸ்து சாஸ்திரத்தின் பெருமை. இப்போ பாருங்க வாஸ்துவின் சட்டில் பட் பவர்ஃபுல் பரிணாமங்களை. 1. சரியான திசையில் பெட்ரூம் இருந்தா என்ன ஆகும்? சவுத் வெஸ்ட் பெட்ரூம். உறவில் நம்பிக்கை, பாதுகாப்பு, உறுதி பிறக்கிறது. இதில் தூங்கும் தம்பதிகள் ஒருமித்தம் காட்டுவார்கள். அதிர்ச்சி தரும் விஷயங்களிலும் சேர்ந்து எதிர்கொள்வார்கள். நார்த் ஈஸ்ட் பெட்ரூம். அதிக நேரம் மனதுக்குள் சந்தேகம், கில்ட், இமேஜினேஷன். நான் மட்டும்தான் கொஞ்சுறேன் என்ற எண்ணம் ஏற்படும். 2. தலையணை திசை மாறினாலே உறவின் ஃப்ளோ மாறும். தெற்கு நோக்கி தலை வைத்தால் மனதிற்கும் உடலுக்கும் உறுதியும் நெருக்கமும். உறவில் growth orientation, responsibility, positivity. வடக்கு நோக்கி தலை வைத்தால் குளிர்ந்த பந்தம், டிஸ்கனெக்ட், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். 4. மெல்லிய வாஸ்து சிம்பிள்ஸ் பெரும் பரிணாமம். ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் கப்பல் பாண்டிங். 2 ஒயிட் டவ்ஸ் பெயிண்டிங் ஒருமித்தம். சுக்ர யந்திர காதல் அண்டர்ஸ்டாண்டிங். எலிஃபண்ட் பேர் ஸ்டாச்சு ஸ்டெபிலிட்டி ஃபெர்டிலிட்டி. இந்த எல்லாமே ஒரு விஷுவல் மெசேஜ் போல் சப்கான்ஷியஸ்க்கு காதல் உந்துவிக்கிறது. 5. எலக்ட்ரானிக்ஸ் குறைச்சீங்கனா கப்பல் இன்டராக்ஷன் அதிகரிக்கும். ஹார்மோனல் பேலன்ஸ் ஈவன். தூக்கமும் டீப், இதுதான் ரியல்க்கு ஆதாரம். இதுவே செக்ஷுவல் எனர்ஜி, எமோஷனல் எனர்ஜி அண்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மெல்ல வளர்வதற்கு ஸ்பேஸ் தரும். சிறு வாஸ்து மாற்றங்கள் சீரான உறவு பரிணாமம். வடக்கு சுவர்களில் லைட் ப்ளூ ஷேட்ஸ். மென்மையான மெத்தை, கம்பளியான தூக்கிடம். மனசுக்கே ஃப்ரெஷாக இருக்கும் வாஸ்தழகு. உரையாடலுக்கு நேரம், ஸ்பேஸ், சகிப்புத்தன்மை. ஃபைனல் வேர்ட் லவ் வாஸ்து லைஃப் மேஜிக். வாஸ்து சரியான இடத்தில் இருந்தா உறவு பிளாசம் ஆகும். மனப்பூர்வமான காதல் தானாக உருவாகும். அதனால்தான் சொல்றாங்க, வீடு அமைந்தால் வாழ்வு அமைந்துவிடும்.